நீங்க ரூ. 1 கூட இன்வெஸ்ட் பண்ணாம, உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல சிம்பிளான கேம்ஸ் ப்ளே பண்றது மூலமாவும், டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது மூலமாவும், ஆட்ஸ் வாட்ச் பண்றது மூலமாவும் சூப்பரா ஏர்ன் பண்ணலாம். எப்படி ஏர்ன் பண்றேன்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். ஜஸ்ட் மேல என்ன கலர் இருக்கோ, அதே மாதிரி எந்த கலர் கீழ மேட்ச் ஆகுதுன்னு செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கலர் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டைம் டார்கெட்டும் கிடையாது. பொறுமையாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணாலே போதும். மேலே இருக்கிற கலர் கீழே 4ல் அது எந்த கலர்னு கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இதே மாதிரி 5 டைம்ஸ் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கும். அந்த டிக்கெட் மூலமாக தான் நம்ம மணி ஏர்ன் பண்ண போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள், நான் கலர் செலக்ட் பண்ணுறேன். மேலே என்ன கலர் இருக்கோ அதே கலரை கிளிக் பண்ணணும். 5 டைம்ஸ் கரெக்டாக பண்ணாமல் ஏதாவது ஒரு வாட்டி இப்படி தப்பாயிருச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. அதுக்கும் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். ஸோ 5ல் அட்லீஸ்ட் 3 வாட்டி நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிரும். 3 வாட்டி தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணி அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்றது இந்த டிக்கெட் நான் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன். இதோட இந்த 5 டைம்ஸ் கலர் செலெக்ஷன் முடிஞ்சது. இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஷோ பண்ணுறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் ப்ளே பண்ணுறேன். மேலே ஒரு லைட் க்ரீன் கலர் இருக்குது, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ க்ரீன் கலர் மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் க்ரே கலர் அண்ட் ப்ளூ கலர். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி க்ரீன் கலர் இதுவும் செலக்ட் பண்ண பிறகு இந்த டாஸ்க்கை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒட்டுமொத்தமாக நான் 28 டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் 28 டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஓப்பன் ஆகும். ஆஃபர் எதில் இருக்கும்னா ஜாக்பாட் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ ஜாக்பாட் கிளிக் பண்ணால் அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். அது என்னன்றதை ஷோ பண்ணுறேன். ஃபைண்ட் இமேஜுக்கு பக்கத்தில் ஜாக்பாட் இருக்கும். 27 டிக்கெட் இருந்தால் இந்த ஆஃபரை நீங்கள் அன்லாக் பண்ணலாம். அல்லது 28 டிக்கெட் வச்சு இன்னொரு ஆஃபரும் அன்லாக் பண்ணலாம். இந்த ஆஃபரில் என்ன பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்ணணும். அதுக்கு 1085 காயின்ஸ் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்ணி அதில் கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வாட்ச் பண்ணணும். 2வது ஸ்டெப் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன ஆப் கொடுத்துருக்காங்களோ அதை இன்ஸ்டால் பண்ணணும். 3வது இன்ஸ்டால் பண்ண ஆப்பை வெறும் 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணால் போதும். 4th ஸ்டெப் நீங்கள் 1085 காயின்ஸை கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1085 காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். அதை கிளைம் பண்ணுறேன். ஒன்ஸ் கிளைம் பண்ண பிறகு அந்த காயின்ஸ் என்னோடய வேலெட்டில் ஆட் ஆயிரும். இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் காலியாகி 0 ஆகிடுச்சு. இப்போ இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு எனக்கு பாருங்கள் 1085 காயின்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த காயின்ஸ் தான் மணியாக கன்வெர்ட் ஆகும். அது எப்போன்றது சொல்கிறேன். இப்போ இன்னொரு ஆஃபரையும் உங்களுக்காக அன்லாக் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு ஆஃபர் அன்லாக் பண்ணுறதுக்கு 27 டிக்கெட் தேவை. அதையும் நான் இப்போ இந்த கலர் கேம் மூலமாக டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ண போகிறேன். அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவராலாக அந்த காயின்ஸ் எப்படி மணியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கலர் ஃபைன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஆட் வரும். ஸோ இப்போ பாருங்கள், 28 டிக்கெட் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் 27 டிக்கெட்டுக்கு இந்த ஆஃபரை நான் அன்லாக் பண்ணுறேன். இது மூலமாக 1111 காயின்ஸ் கிடைக்கும். இதே ஸ்டெப்ஸ் தான். அட்வர்டைஸ்மெண்ட் வாட்ச் பண்ணணும், ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், 2 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும், அப்புறம் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். வாட்ச் ஆட் கிளிக் பண்ணணும், ஆட் வரும். இப்போ அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு 2 மினிட்ஸ் யூஸ் பண்ண பிறகு நீங்கள் வெரிஃபை கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் வெரிஃபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான காயின்ஸ் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆயிரும். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட் ஆயிடுச்சு. கிளைம் பட்டன் கிளிக் பண்ணிட்டா இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட்டட். அவ்வளோதான் டாஸ்க்கா? இதுக்கு மேலே ஒர்க் இல்லையானா? அடுத்தடுத்து டாஸ்க் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஸ்பெஷல் ஆஃபர்லாம் எதுவும் இல்லை. டக்குன்னு பாருங்கள், அடுத்த டாஸ்க் வந்துருச்சு. ஸோ இதுக்கு மறுபடியும் 28 டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணணும். இப்போ என்னோடய காயின்ஸ் பாருங்கள் 2196 இருக்குது. ஆல்ரெடி பேலன்ஸ் ரூ. 3.50 இருந்தது. இப்போ ரூ. 7.09 மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேமெண்ட் மெத்தட் அதில் ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ ஐடி, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அந்த ஐடி என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேலன்ஸை நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.